இன்றைக்கி நாம் பார்க்க போகிற கோவில் வீடியோ பார்த்ததுமே கண்டுபிடிச்சிருப்பீங்க நான் எங்கே இருக்கேன் அப்படின்றத. ஆமாங்க, முருகனின் முதல் படை வீடாக திகழும் திருப்பரங்குன்றத்தில் தான் இன்றைக்கி நான் இருக்கேன். முருகனோட முதல் படை வீடும் 6வது படை வீடும் மதுரையில் இருக்கிறதுனால மதுரைக்கு இன்னும் கூடுதல் சிறப்பு இருக்குங்க. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த திருப்பரங்குன்றத்தோட தனிச்சிறப்புகளை பற்றி நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். திருப்பரங்குன்றம் ஒரு குடைவரை கோவிலாகும். 5 மூலவர் சன்னதிகளை கொண்ட ஒரே திருக்கோவிலும் இந்த கோவில் தாங்க. இங்கே இந்த கோவிலை பொறுத்தளவுக்கு எங்கே திரும்பினாலும் முருகன் சிலை நிறையவே இருக்குது. கோவில் கல்மண்டபத்திலேயே மயில் மீது முருகன் இருக்க மாதிரி ஒரு சிற்பம் இருக்குது. தெய்வானையுடன் திருமணம் பண்ணுற மாதிரியும் ஒரு சிற்பம் இருக்குது. நாம் இந்த கல்மண்டபத்தை தாண்டி கோயிலுக்குள்ளே போனோம்னா பொது தரிசனத்துலேயும் போகலாம், டிக்கெட் எடுத்தும் முருகனை தரிசனம் பண்ண போகலாம். இது சாதாரணமாக நம்ம வீடுகளில் யூஸ் பண்ணுற மாடிப்படிகள் மாதிரி தான் இருக்குது. அப்படி மாடிப்படிகள் ஏறி முருகனை தரிசனம் பண்ண உள்ளே போகும். இந்த இடத்துல ஒரு ஃபோட்டோ வருது பாருங்கள், அதை நல்லா கவனித்து பாருங்கள். இந்த சிலையை தாண்டி நம்ம அந்த மாடிப்படியை வழியே போயிட்டே இருக்கணும். ஆனால் இந்த சிலையின் பெயர் என்ன அப்படின்றது எனக்கு சரியாக தெரியல. அதற்கடுத்து இரட்டை விநாயகர் சிலை இருக்குது. இதையும் தாண்டி உள்ளே போனோன்னா நம்ம அந்த குடைவரை கோவிலுக்குள்ளே உள்ளே போய் முருகனை தரிசனம் பண்ணலாம். மூலவர் சந்நிதியில் பவளக்கினியால் சத்திபுரீஸ்வரர் இந்த சாமி எல்லாத்தையும் நம்ம வணங்கிட்டு கீழே இறங்கி வந்தோம்னா தட்சிணாமூர்த்தி இருக்கார். அதையும் தாண்டி ஒரு 10 படிகள் தாண்டி வந்தோம் அப்படின்னா அங்கே உற்சவர் இருக்கார். அது மட்டும் இல்லாமல் மயில் வாகனத்துலேயும் வள்ளி தெய்வானையோட ஒரு முருகன் சிலை இருக்குது. பக்கத்துலேயே லிங்கம், காசி விசாலாட்சி இந்த மாதிரி பெண் தெய்வங்களும் இருக்குது. அதை தாண்டி செந்திலாண்டவர் இருக்கார். பக்கத்துலேயே சனீஸ்வரர் பகவானும். கோவிலுக்கு உள்ள வீடியோ எடுக்கிறதுக்கு அலௌட் கிடையாது. அதனால் உள்ள எந்த ஃபோட்டோஸும் என்னால் எடுக்க முடியல. நீங்கள் இவங்களெல்லாம் தரிசனம் பண்ணிவிட்டு கீழே இறங்கி வந்தீங்கன்னா அந்த மூலவர் சன்னதிக்கு எதிர்த்தாப்பில் பெரிய நந்தி சிலை இருக்குது. அதுக்கு ஆப்போசிட் சைடில் அங்கேயும் ஒரு உற்சவர் போல் வெண்கல சிலை இருக்குது. கொடிமரத்தை தரிசனம் பண்ணிவிட்டு வெளியில் வந்தோம் அப்படின்னா அங்கே ஒரு வல்லப கணபதி சிலை இருக்குது. அப்படியே கல்மண்டபத்திலையும் ஒரு முருகன் சன்னதி இருக்குது. கிட்டத்தட்ட எத்தனை முருகன் சிலைன்னு பாருங்கள். நிறைய முருகன் சிலை உள்ள கோவிலும் அநேகமாக இதுவாக தாங்க இருக்கும். முருகன் கோவிலுக்கு பின்னாடி இருக்க மலை பார்ப்பதற்கு சிவலிங்கம் போலேயே தோற்றமளிக்கும். அதனால் சிவனே வந்து இங்கே மலையாக இருக்கிறார் அப்படின்னு ஒரு நம்பிக்கை நிலவுது மக்களிடத்தில். அதே மாதிரி தெய்வ யானையை முருகன் திருமணம் புரிந்த ஸ்தலமும் இந்த தலம் தாங்க. கோவிலில் திருமண தடை நீங்குவதற்கு ஒரு பரிகாரம் பண்ணுறாங்க. அப்படி செஞ்சால் கண்டிப்பாக கல்யாணம் நடக்காதவங்களுக்கு திருமணம் மிக விரைவில் நடக்கும் என்பது மற்றும் ஒரு நம்பிக்கை. அதே போல் கல் மண்டபத்தில் வாராகி அம்மன்னு நினைத்து சிவபெருமானுக்கு மக்கள் அனைவரும் மஞ்சள் பூசி விளக்கு போட்டுட்ருக்காங்க. இதை பற்றி நான் ஒரு ஃபுல் வீடியோவே போட்டிருக்கேன். நீங்கள் என்னோடய ப்ளேலிஸ்ட்டில் செக் பண்ணி பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் 6வது படை வீடாகிய பழமுதிர்ச்சோலையும் என்னோடய ஃபுல் வீடியோவில் இருக்குது. ப்ளேலிஸ்ட்டில் போய் இது போல் மேலும் பல ஆன்மீக தகவல்களை தெரிந்து கொள்ள என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.